ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாவக்காய் சுக்காவும் மோர் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா 4-5 பல்ல பூண்டை நல்லா இடிச்சுக்கணும். இடித்து அந்த பல்ல பூண்டை நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் வச்சு காஞ்சோனையும் அதை போட்டு நல்லா பொரித்து எடுத்துடணும். பொரிச்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை போட்டு நல்லா வதக்கணும். வதங்கின பிறகு அதை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா உப்பு, மிளகாத்தூள் இது ரெண்டையும் போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி நம்ம கிளறி விட்டுறணும். இது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தேவைப்படும் அதிகமாக. நம்ம போட்டு சிம்மிலே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விடணும். அதுக்கப்புறம் சைடில் மோர் குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். மோரை நல்லா கடைஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதை மட்டும் போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கின பிறகு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குறோம். அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்படி மாதிரி நறுக்குன்னு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினோடனையும் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நம்ம அதையும் வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனோடனையும் ஆறணும். சிம்மில் வச்சு ஆறணும். அதுக்கப்புறம் சைடில் பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா மோர் குழம்பு கடைச்சி வச்சுருக்கதை அப்படியே எடுத்து ஊற்றுறோம். அது ஆல்ரெடி அதுக்கு ஆறி இருக்குது, அதில் தான் ஊற்றுறோம். நம்ம சூடாக ஊற்றினோம்னா திரிஞ்சு போயிடும். அதை கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.